ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியோட பாத்திரத்தோட மொத்த வெயிட்டு 40 கிலோகிராம். இதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த பாத்திரத்தில் 1/3 பங்கு மட்டும் தண்ணி ஃபில் பண்ணோம்னா, அப்போ அதனோட வெயிட்டு 20 கிலோ அப்படிங்கும்பொழுது, அந்த எம்டி பாத்திரத்தோட வெயிட் என்ன? இதுதான் கேள்வி. இது படிக்கிறப்ப ரொம்ப குழப்புற மாதிரி இருந்தாக்கா, தயவு செஞ்சு இது குழப்பத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. இது பேப்பர் பேனெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபுல் பாத்திரத்தில் தண்ணி இருக்கும்பொழுது பாத்திரம் வெயிட்டு தண்ணி வெயிட்டு ரெண்டும் சேர்ந்து 40 கிலோ. அதே சமயத்தில் அந்த பாத்திரத்தில் 1/3 பங்கு தான் தண்ணி இருக்குது அப்படின்னா 1/2 பங்கு தண்ணி வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ 1/2 பங்கு தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் 1/3 பங்கு தண்ணியும் அந்த பாத்திரமும் சேர்ந்து 20 கிலோ அப்படின்னா, அப்போ வெளியே வந்த அந்த 2 பங்கு தண்ணியோட வெயிட் 20 கிலோ. அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி தானே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஸோ 2 பங்கு தண்ணியோட வெயிட் 20 கிலோ அப்படின்னா 1 பங்கு தண்ணியோட வெயிட் என்ன? 10 கிலோ. அப்போ மொத்த தண்ணியோட வெயிட்டு 30 கிலோ இருக்கும். இப்போ இந்த தண்ணியோட பாத்திரத்தோட சேர்த்த மொத்த வெயிட்டு 40 கிலோ அப்படின்னா அதில் 30 கிலோ தண்ணிக்கே போச்சு. அப்போ மீதி 10 கிலோ தான் பாத்திரத்துக்கான வெயிட். இவ்வளோ தான் அதில் ஆன்சர். வேறு ஒன்றும் இல்லை. கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.